الحمد لله نحمده ونستعينه ونستغفره به. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: أصدق الحديث كتاب الله، أحسن الهدي هدي محمد، شر الأمور محدثاتها، كل محدثة بدعة، كل بدعة ضلالة، كل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் தேர்ந்தெடுத்த தலைப்பு நேர்வழியில் நிலைத்திருக்கும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த உலகில் பல்லாயிரம் கோடி மக்களை படைத்திருந்தாலும் அத்தனை பேருக்கும் இஸ்லாம் என்கிற இந்த நேர்வழி கிடைக்கல. இதுதான் யதார்த்தம். அவர்கள் உலகம் போற்றும் பேரறிஞர்களாக இருந்தாலும் சரி, பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மக்கள் கிட்ட செல்வாக்கு மிக்க நல்லவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா நபிமார்களின் உறவினராகவும் நேசத்துக்குரியராகவும் இருந்தாலும் சரி, அவருக்கு கூட நேர்வழிங்கிறது கிடைக்கல. இன்னைக்கு நாம பார்த்தோம்னா அவர்கள் தாங்கள் செல்லும் பாதை தான் நேர்வழி என்று ஒரே இறைவனை வழங்கக்கூடியவர்கள், ஒரே வேதத்தை நம்பக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் 4 மதகு என்ற பெயரில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தப்லீக் என்ற பெயர்ல ஒரு கூட்டம் நாங்க தான் நேர்வழியில இருக்கோம் இருக்கிறதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி தங்கள் ஷேக்மார்களை தங்களுடைய குருவாக எண்ணிக்கொண்டு அவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றி நாங்கள் தான் நேர்வழியில் இருக்கிறோம் என்று அப்படி ஒரு கூட்டம். ஷியா என்று அதுல பல பிரிவுகள், இப்படி பல பிரிவுகளாக பிரிந்து தாங்கள் தான் நேர்வழி என்று நினைத்துக் கொண்டு பலர் பிரிந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் வேதத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைகளையும் அறியாமல் பெரும் பெரும் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லிருந்த வாழ்க்கை வரலாறுகளை பார்க்க மறந்தவர்கள். அல்லாஹ் சொல்றான் 6வது அத்தியாயம் 74ல, இது கால இப்ராஹிம் லி அபீஹி ஆஸர, இப்ராஹிம் தமது தந்தை ஆஸர்கிட்ட வாக்குவாதம் பண்றாரு. தத்தஹீது அஸ்னாமன் ஆலிகத்தன் இன்னி அராக, சிலைகளை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கிட்டீங்களா? உண்மையும் தந்தைகிட்ட சொல்றாரு, உண்மையும் உங்கள் கூட்டத்தாரையும் பகிரங்க வழிகேட்டிலேயே நான் பார்க்கிறேங்கிறார். அதை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சொல்லி காமிச்சு நீ நினைத்து பாருங்கிறார். அதே மாதிரி இன்னொரு அத்தியாயம் பாருங்க 66:10, இறை மறுப்பாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக நூஹ் நபியின் மனைவியையும் லூத் நபியின் மனைவியையும் அல்லாஹ் எடுத்துக்காட்டுறான். வஹீலத் ஹீலா நார தாஹி, அல்லாஹ் சொல்றான், நரகில் நுழைவாக நீங்கள் இருவரும் நுழையுங்கள் என்று அந்த 2 நபிமார்களின் மனைவிகளிடம் கூறப்பட்டது. இப்ப இன்னும் நமக்கெல்லாம் மார்க்கத்தை போதித்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாய் தந்தை கூட இந்த மார்க்கம் கிடைக்கல. முஸ்லீம்ல ஹதீஸ் பதிவா இருக்க ஒரு மனிதர் அவருடைய தந்தை இறந்து சில நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறாரு. சந்திக்கிறவர்கள் அவர்கிட்ட கேட்கிறாரு, யார சொல்லலாம், என்னுடைய தந்தையின் நிலை என்ன அப்படின்னு கேட்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார் அப்படின்னு. உடனே அந்த சகோதரர் அழுது கொண்டே திரும்பி போறார். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில் தான் இருக்காங்க. அதே மாதிரி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் பதிவா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தாயோட கல்லறையை போய் சமாதியை போய் பார்க்கிறாங்க.
அங்க போய் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அப்ப அவருடைய சுத்தி இருந்த சகாபாக்களும் அழுகுறாங்க. அப்ப நவீனா சொல்றாங்க, என் தாயாருக்காக நான் பாவம் மன்னிப்பு தேட அல்லாட்ட அனுமதி கேட்டேன், ஆனா அல்லாஹ் எனக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது எந்த அளவுக்கு மனதில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். நபிகளாரின் தாயாருக்கே பாவ மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு இறைவன் தடுத்துட்டான். இன்னும் நபியின் தந்தையும் நரையில் தான் இருக்கிறார் என்று நபிகளாரே சொல்றாங்க. இப்ப நபிக்கே இந்த நிலைமை, அல்லாஹ் நம்மை அனைவரையும் பாதுகாக்கும். அது மாதிரி 10வது அத்தியாயம் 100 அல்லாஹ் சொல்றான், வமா கானலி நஃப்ஸின் இன் தூமின இல்லா பி இத்னில்லா. அல்லாஹ்வின் நாட்டமின்றி யாரும் இறை நம்பிக்கை கொள்ளவே முடியாது. இதே மாதிரி மற்ற வசனம் 16:93 அல்லாஹ் சொல்றான், வலவ் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி இருந்தால் அஜல்லக்கும் உம்மத், உங்களை ஒரே சமுதாயத்தினர் ஆக்கியிருப்பாங்க. வல்லத்து வலாகி இழுந்து மையசா, எனினும் தான் நாடியவர்களை அவன் வழிகேட்டில் விடுகிறான். எப்தி மையசா, நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான் அல்லாஹ் சொல்றான். நபிகளார் நினைத்தாலும் யாரையும் நேர்வழிக்கு அழைத்து செல்லவே முடியாது. நபி அவர்கள் மக்களுக்கு நேர்வழியை எடுத்து சொல்ல முடியுமே தவிர யாரையும் நேர்வழிக்கு அழைத்து செல்ல முடியாதுங்கிறது திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் 16:37 இன் பக்ரில் அலா குதாபின் இன்னல்லாஹ லா யஹ்தி மன் யுரிது. நபியை அவர்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்று நீ பேராசைப்பட்டாலும் அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை நேர்வழியில் செலுத்தவோ மாட்டார். ஒமா லஹும் மின் நாசிரி, அவர்களுக்கு உதவியாளர் யாருமே இல்லைன்னு நல்லா சொல்றோம். நாம செய்யற அழைப்பு பணியை விட அல்லாஹ்வின் நேரடி தொடர்புடைய நபிகளாரின் அழைப்பு பணி என்பது மகா பெரிய அழைப்பு பணி. அனைவருக்கும் முன்னோடியாக இருக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்கள் நினைத்தால் கூட ஒருவரையும் நேர்வழிக்கு அழைத்து செல்லவே முடியாது. அல்லாஹ் உலகுக்கு பிரகடனம் செய்தான். 28:56 அல்லாஹ் சொல்றான், இன்னகல்லா தக்திமன் அக்தப்த, நபியை நீர் விரும்பியவர்களை நேர்வழியில் செலுத்திட உம்மால் முடியாது. வலா கின்னல்லாஹ யஹ்தி மையஷா, மாறாக அல்லாஹ்வே தான் நாடியவரை நேர்வழி செலுத்துகிறான். வஹுவ அக்லமு பில் முக்ததி, அவனே நேர்வழி பெற்றவர்களே மிகவும் அறிந்தவன். இந்த வசனம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்கு. பெரிய தந்தை அபூ தாலிப் மரண தருவாயில் இருக்காங்க. அப்ப நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவருக்கு போயிடறாங்க. போய் அருகில் அமர்ந்து, நீங்க ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க, இதை வைத்து நான் உங்களுக்காக மறுமையில் நான் சாட்சியம் சொல்றேன் அல்லாஹ்ட்ட, உங்களுக்காக நான் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அபூ தாலிப் என்ன சொல்றாருங்களா, நான் பயந்துகிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்னு குறைசி மக்கள் என்ன தவறாக எண்ணி விடுவார்கள் அப்படின்னு அந்த அச்சம் மட்டும் இல்லைன்னா நான் அந்த வார்த்தையை சொல்லி உங்களுடைய கண்களை கூற வைத்திருப்பேன்னு சொல்லி அந்த வாசகத்தை சொல்லாமே மோத்தா போறாங்க. அதனாலதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான் 28:56. அப்ப ஆரம்ப காலத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து இஸ்லாம் வளர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நபியின் பெரிய தந்தையே என்னாச்சு, நேர்வழிக்கு அழைத்து செல்ல முடியவில்லை. நபிகளாரின் ஆசை கடைசி வரை நிராசையாக போனது. அல்லாஹ்வின் தோழராக இருக்கும் நபிகளாரின் ஆசை கூட இங்கு தகர்த்தப்படுதுன்னா நேர்வழி கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நபிமார்கள் நல்லவர்கள் ஆகியோரின் தாய் தந்தை மனைவி பிள்ளை உறவினர்கள்னு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத நேர்வழியை மிகப்பெரிய தியாகமோ அர்ப்பணிப்போ நன்மையோ இல்லாமல் இருக்கும் நமக்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் வழங்கி இருக்கிறான். நரக நெருப்பிலிருந்து தப்பிக்கும் வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறான் என்பது அல்லாஹ்வின் மகா பெரும் அருளை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நாம உணரணும். இந்த ஒரு விஷயத்துக்காகவே அல்லாஹ்வுக்கு நாம் அதிகம் 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 நன்றியை செலுத்தணும். 76வது அத்தியாயம் 3 அல்லாஹ் சொல்றான், இன்னனா ஹதைனா உஸப்பில இம்மா ஷாகிரா, அவனுக்கு நேர்வழியை நாம் காட்டியுள்ளோம், ஆனா மனிதன் நன்றி உள்ளவனாகவோ இம்மா பூரா நன்றி மறந்தவனாகவோ இருக்கிறான்.
கோடான கோடி மக்களை விட்டுவிட்டு நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த தூய கொள்கையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமது உள்ளத்திலேருந்து நெடு தூரம் போய் அந்த நிலையில தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்தோம். நமக்கெல்லாம் என்ன நினைப்புன்னா, நம்ம ஏகத்துவ கொள்கையில இருக்கிறோம், நாம நேர்வழி அடைஞ்சிட்டோம், கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவோம், நம்ம இனி யாரும் தடை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற அந்த சைத்தானின் சிந்தனை நம்ம உள்ளத்துல ஊழி ஊசலாட்டத்தை ஏற்படுத்திச்சு. அதனாலதான் அதிகமான பேர் அல்லாவுக்கு நன்றி மறந்தவராக இருக்கிறாங்க. அல்லாஹ் தனது வேத வரியில சொல்றார், 100வது அத்தியாயம் 6ல, இன்னல் இன்சானலி ரப்பிஹி லகனூத், மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் தான் நமக்கு நேர்வழியை காட்டினான். அவன் நம்மை வழி தவற செய்தால் நம்மை காப்பாற்றுபவர்கள் யாரும் இல்லை என்பதை நாம மறக்க கூடாது. 7வது அத்தியாயம் 186 சொல்றான், யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவனுக்கு நேர்வழி காட்டுபவர் யாரும் இல்லை. இன்னைக்கு நாம நேர்வழியில இருக்கலாம், ஆனா நம்முடைய பயணம் இறுதி வரை இப்படியே வெற்றி பயணமாக இருக்குமா, இல்ல இடையிலேயே தடைப்பட்டு வெற்றி பயணமாக மாறிடுமா என்பது கேள்விக்குறிதான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, புகாரில பதிவா இருக்கு, செயல்கள் அனைத்தும் இறுதி முடிவுகளை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுது. நம்ம கண்கூடா பாக்குறோம், அன்னைக்கு ஏகத்துவ கொள்கையில் உறுதியா இருந்த எத்தனையோ தலைகள் தருதலையாக போய் இன்னைக்கு இருக்கிற இடமும் தளமும் தெரியாம போனவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த கொள்கையில் ஆரம்பத்தில் இருந்து பயணித்தவர்களுக்கு தெரியும் எத்தனை பேர் எந்த திசையில இருக்காங்க. ஆக நம்முடைய ஏகத்துவ பயணம் வழிகேட்டை நோக்கி தடுமாறிய பயணமாக இருக்கக்கூடாது. போர்க்களத்துல வீர தினமா போரிட்ட ஒருத்தர் கடைசியில என்ன ஆச்சு, நரகவாசியாட்டாரு. அவருடைய உள்ளத்தை கடைசி நொடியில இறைவன் தடுமாற செய்தான். சகல் பின் ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில பதியா இருக்கு, கைபர் போர்ல யூத இணை வைப்பாளரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது உஸ்மான் என்கிற ஒரு தோழரா இருந்தவர் கடுமையாக போட்டு பல பேர்களை கொன்று குவிக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நரகவாசிகளில் ஒருவரை நீங்கள் பார்க்க விரும்பணுமா, இவரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த குஸ்மானை காமிச்சு சொல்றாங்க. அப்ப இந்த மனிதரை பற்றி நபிகளார் ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ள அவரை மற்றொரு சகாபி பின்தொடர்ந்து போறாரு. ஒரு கட்டத்துல அந்த குஸ்மான் கடுமையாக போயிட்டு பல பேர்களை வெட்டி வீழ்த்துறாரு. கடைசியில அவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டு அந்த வலி தாங்காம என்ன பண்றாரு, இறந்து விட முயற்சி பண்ணி தன்னுடைய வாளை அதை கைப்பிடிய பூமியில நட்டு அதன் முனையில தன்னுடைய நெஞ்சை அழுத்தி தற்கொலை செய்திருக்கிறார். இப்ப வாளுடைய தோள்களுக்கு இடையே இருந்து வெளியேறி இறந்துடுறாரு. இப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு அடியான் மக்களின் பார்வையில சொர்க்கவாசிகளின் நற்செயலை செய்துக்கிட்டே இருப்பார், ஆனா உண்மையிலேயே அவர் நரகவாசியா இருப்பார். இதே மாதிரி ஒரு அடியார் மக்களின் பார்வையில் நரகவாசி தீய செயலை செய்துக்கிட்டே இருப்பார், அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவார் இருப்பார். இறுதி முடிவுகளை கொண்டுதான் ஒவ்வொருடைய செயல்களும் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னதா பதிவா இருக்கு. இதே மாதிரி அனசுகள் எல்லாம் ஒன்று அறிவிக்கிறாங்க, ஒரு கிறிஸ்துவரா இருந்து இஸ்லாத்துக்கு வராரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேத வசனங்களை அவர் தான் எழுதி கொடுக்கிறார். அந்த வகையில் அல் பகரா, இம்ரான், ஆல் இம்ரான் இதெல்லாம் அவர் எழுதிட்டோடு நல்லா ஓதுறாரு. கொஞ்ச நாள மன கசப்பு ஏதோ ஏற்பட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாரு. போனவர் என்ன பண்றாரு, மக்கள்கிட்ட போய் இந்த முகமதுக்கு நான் சொன்னதை தவிர எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு அவதூறை பரப்புறாரு. கொஞ்ச நாள்ல ஒரு நோயாய்ப்பட்டு அவர் இறந்துடுறாரு. இறந்தவொடனே கிறிஸ்துவ மக்கள் அவரை வந்து புதைக்கிறாங்க. கிறிஸ்துவத்துல புதைக்கிறது தானே, புதைக்கிறாங்க. புதைச்சு போனோடனே மறுநாள் பார்த்தா அந்த சடலம் வெளியே வந்து கிடக்கு. கிறிஸ்துவெல்லாம் வந்து பாக்குறாங்க, என்ன சின்னதுதான் அவருக்கு முகமதுடைய வேலை தான், அவர் தான் இந்த இவர் இஸ்லாத்தை விட்டு வந்ததுனால சடலத்துக்கு வெளியே போட்டாருன்னு சொல்லி நல்லா ஆழமா தோண்டி மறுபடியும் புதைக்கிறாங்க. மறுநாள் அந்த சடலம் வெளியே வந்து கிடக்கு. மறுநாளும் இதே சொல்றாங்க, முகமது அவங்க சகாபாக்கு அந்த ஆளுங்க வேலை தான் இது,
அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஆழமா எவ்வளவு ஆழம் தோணுமோ அவ்வளவு ஆழம் தோண்டி புதைக்கிறாங்க. 3வது நாள் மறுநாள் வந்து பாக்குறாங்க அந்த சகோதரர் வெளியே கிடக்கு, பூமி வெளியில தூக்கி போடும். அப்பதான் அவர்களுக்கு தெரியுது இது வந்து முகமதுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடலத்தை அப்படியே போட்டு போயிடுறாங்க. அப்ப நபிகளாருக்கு வகி எழுதுவதாக இருந்த தோழர் மதம் மாறி போய் நபிகளாருக்கு மீது அபத்தமான வார்த்தைகளை மக்கள் மத்தியில சொன்னதின் வெளிப்பாடு அவரை உலகிலேயே அல்லாஹ் அழிவுடை செய்து மறுமையிலும் அவரை இழிவுடை செய்வார். இதே மாதிரி நம்மை அல்லாஹ் தடுமாற செய்து விட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்பதை நாங்கள் சிந்திக்கணும். 30வது அத்தியாயம் 21 அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டாரோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர் அவர்களுக்கு யாருமே இல்லை. ஆரம்பத்துல கொள்கை உறுதியுடன் இருந்தவர்கள் பிறகு கொள்கை எதிரிகளாக மாறிடலாம். கொள்கைக்காக தியாகம் செய்தவர்கள் பின்னால துரோகம் செய்யலாம். அதே மாதிரி கொள்கை எதிரிகளாக இருந்தவங்க பிறகு கொள்கையிலே உறுதிமிக்கவராக மாறலாம். கொள்கைக்கு துரோகம் செய்தவர்கள் பின்னால கொள்கைக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக மாறலாம். இறுதி வரை ஏகத்துவ பயணத்துல நம்ம உறுதி வேணும் எல்லாருக்கும். சில பேர் பாவியாக இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் எதிராக கலப்பணி செய்திருப்பாங்க. கடைசியில பார்த்தா இஸ்லாமிய தியாகியா மாறிடுவாங்க. அதுக்கு உதாரணம் பாபர் மஜிஸை எடுத்த பல்பீர் சிங். அந்த தோழர் இஸ்லாத்தை தழுவி முகமது ஆமீர்னு பேர் மாத்தி அவரு மூத்தா போயிட்டாரு. மூத்தா போற வரையிலும் 90க்கும் மேற்பட்ட பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி இஸ்லாத்தின் எதிரியாக இருந்த அபு சுஃபியான், அவரை பத்தி ஹதீஸ்ல புகார்ல இருக்கு. உஹது போர்ல அவரு கை கொஞ்சம் ஓங்கும் போது அவர் என்ன சொல்றாரு, அபு சுஃபியான் கடவுள் ஹிப்லே என்று சொல்லி என் கொச்சி மேலோங்கி விட்டது அப்படின்னு சொல்லி சவுண்டு போறாரு போர்க்களத்துல. இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு பதில் சொல்லுங்கன்னு சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்றது என்ன சொல்றது, யார சொல்றான்னு கேட்கும்போது அல்லாஹ்வே மிக உயர்ந்தவன்னு சொல்லுங்க. அப்படியே மக்கள் பதில் செஞ்சதும் அபு சுஃபியான் மீண்டு சொல்றா, எங்களுக்கு உஸ்ஸா என்னும் தெய்வம் இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னா. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கறாங்க என்ன பதில் சொல்றது. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் உதவியாளன், உங்களுக்கு இதே மாதிரி உதவியாளன் இல்லைன்னு சொல்லுங்க என்று பதிலளிக்க அப்படியே பதிலளிச்சத அபூ சுஃபியான் சொல்றான், இந்த உஹதுடைய நாள் பதருடைய பதிர் போர் நடந்ததற்கு பதிலடி. யுத்தம் என்பது கிணற்று வாளி மாதிரிதான், மாறி மாறிதான் இறக்க முடியும் சொல்லிட்டு உங்கள் தோழர்களில் அங்கங்கள் சிதைக்கப்பட்டவர்களை நீங்க பாப்பீங்க. அப்படி செய்யும்படி நான் யாருக்கும் கட்டளை எழுதல. அப்படி நடந்தா அது எனக்கு மன துன்பத்தையும் தராது. இப்படி உகதுகளத்திலே எதிரியாக இருந்த அபூ சுஃபியானை கொலை செய்யறதுக்கு அரிய வாய்ப்பு கிடைச்சும் அல்லாஹ்வின் நாட்டத்தால் அபூ சுஃபியான் காப்பாற்றப்படுறாரு. அது எப்படின்னா, அகல் போவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழி தோண்டிட்டு இருக்காங்கல்ல மதீனா நகரை துண்டி. அப்ப எதிரி படை அபூ சுஃபியான் தலையில ஒண்ணு வருது. ஒரு இடத்துல வந்து முகாமிடுறாங்க. அவர்களுக்கு உணவு பார்க்கறதுக்கு உதைபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அவரே சொன்ன சம்பவம் முஸ்லிம்ல பதிவா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அனுமதி பெற்று விடை பெற்று அந்த கூடாரத்தை நோக்கி போறாரு உதைபார் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான குளிர்காலம், அவருக்கு வெந்நீர்ல நடக்கிற மாதிரி இருந்துச்சான். அவர் சொல்றாரு, குளிரே தெரியல. இந்த நிலையில போய் எதிரிகள் கூடாரத்துக்கு பக்கத்துல போய் மறைந்து இருக்காரு. அப்ப அபூ சுஃபியான் என்ன பண்றாருன்னா, நெருப்பை மூட்டி முழு பக்கத்தை ஒரு உதைபார் அலி பக்கம் காமிச்சு குளிர் காய்ஞ்சிட்டு இருக்காரு. அப்போ உதைபார் அலி எல்லாம் என்ன பண்றாரு, தன்னுடைய வில்லுல ஒரு அம்பை எடுத்து வச்சு அவரை பார்த்து குறி வைக்கிறார். அப்போ வந்து நபிகள் நாயகம் சொல்லி அனுப்பிச்ச வார்த்தை அவருக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு எதிரிகளை வெளிப்படை செய்யாதேன்னு சொன்னவனே டக்குன்னு எடுத்த வில்ல அம்பை எடுத்து அதுல போட்டு வந்து அந்த நேரத்துல தாக்கி இருந்தாலும் அம்பை ஈடு இருந்தால் அன்னைக்கு அபூ சுஃபியான் மறைஞ்சிருப்பான். ஆனா அந்த இதுல இருந்து தாக்குதல்ல இருந்து அபூ சுஃபியானை காப்பாற்றலாம். ஏன் அப்படின்னா, மக்கா வெற்றி முடிந்து அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்ப இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை.
புகாரில இன்னொரு வச்சிருப்பாங்க, உங்களில் ஒரு நற்செயலை செய்துக்கிட்டே இருப்பார். நவீன் நாயகம் சொல்றாங்க, எந்த அளவுக்குன்னா அவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு முழம் தான் இடம் இருக்கும். அதற்குள்ளாக விதி அவரை முந்திக் கொண்டு அவர் கடைசியா நரகவாசியின் செயலை செய்வார். அதன் விளைவாக நரகம் போவார். அதே மாதிரி ஒரு தீய செயலை செய்துக்கிட்டே இருப்பாரு. எந்த அளவுக்குன்னா நரகத்துக்கும் அவருக்கும் ஒரு முழம் தான் இருக்கும் அது தூரம். ஆனா அதற்குள்ள விதி அவரை முந்திக் கொண்டு அதனால் அவர் சொர்க்கத்தின் சொல் போகக்கூடிய செயலை செய்வார். அப்ப நமக்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நேரான பாதைக்கு வழிகாட்டினான்னா அதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நன்றி உணர்வோடு இல்லைன்னா மற்றவர்களோடு சேர்ந்து நாமும் நரக நெருப்பிலே இருக்கும் நிலைத்தான் ஏற்படும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நாம் அலட்சியப்படுத்திட்டோம்னா வழிகேடர்களில் ஒருவராக நம்மை அல்லாஹ் மாற்றிடுவான். அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். நம்ம நேர்வழியில் நிலைத்திருக்க இறைவனிடம் இறங்கணும். அதற்காக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஏராளமான பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. குர்ஆன்லயே நிறைய இருக்கு சின்ன சின்ன பிரார்த்தனை. 3வது அத்தியாயம் 8ல பாருங்க, ரப்பனா எங்கள் இறைவா லா துஜுபனா ஃபக்த இத ஹதைதனா, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை பிறலச் செய்து விடாதே. அதே மாதிரி 12வது அத்தியாயம் 101, ரப்பி தவஃபனி முஸ்லிமன், முஸ்லீமாகவே என்னை கைப்பற்றுவாயாக. இதெல்லாம் நம்ம அதிகம் துவா செய்யணும். அதே மாதிரி 7:26 ரப்பனா எங்கள் இறைவா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா வதஃபனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லிம்களாவே மரணிக்க செய்தாக. இதே மாதிரி ஒரு ஹதீஸ் அப்துல்லா பின் அமர் பின் அல்லாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்கிறாங்க, ஆதமின் மக்களின் மனிதர்களின் உள்ளங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் 2 விரல்களுக்கிடையே ஒரே ஒரு உள்ளத்தை போன்றிருக்கிறார். அதை தான் நாடிய முறையில் அவன் மாற்றுகிறான். இப்படி மாற்றுவான், அப்படி மாற்றுவான். இறைவா, உள்ளங்களை திருப்புகிறவனே, எங்கள் உள்ளங்களை உனக்கு கீழ்ப்படுவதற்கு திருப்புவாயாக. உள்ளங்களை புரட்டக்கூடியவனை தப்பி கல்வி அல்லா தீ, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்திலேயே நிலைவரை செய்வாங்கிற துவாவை அதிகமா நாம் போதும். நாம் எல்லோருக்கும் இறுதி முடிவை இனிதாக அமையணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை முடிந்தவரை செய்து அல்லாஹ்வின் திருப்தியை நாம் முயற்சிக்கணும். நமது வாழ்வின் இறுதி முடிவு இனிதாக அமையணும். முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்யணும். அதற்குள்ள முயற்சிகளை நாம் செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களை பார்த்தோம்னு வச்சுங்களேன், பெரும்பாலான பேர் சிறுக்கு என்னும் இணைவைப்புலதான் இருக்காங்க இல்லையா? அவங்க சிறுக்கு வைக்கட்டும் வைக்காம போட்டோம், எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம். ஆனா எல்லாம் சேர்ந்துகிட்டு முஸ்லீம் சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட குட்டையில சாக்கடையில நம்மளை இணைய சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் எது அசத்தியம் எது அப்படின்னு அவங்க காட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பிரிவினையை நான் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். சத்தியத்தை அசத்தியத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டணும். அல்லாஹ்வை வணங்குகிறேன்னு சொன்னவன் எல்லாம் முஸ்லீம் ஆக முடியாது. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குகிறேன் அந்த கொள்கைக்கு அவன் வரணும். எந்த ஒரு சூழ்நிலையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேங்கிற நிலைக்கு எல்லாரும் வரணும். அல்லாஹ்வுக்கு உள்ள ஆற்றல் எவனுக்கும் எதுக்கும் இல்லை, அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கணும். அப்பதான் இந்த உலகம் வெற்றி பெறலாம். இந்த உலகிலும் வெற்றி பெறலாம், நாளை மறுமையிலும் வெற்றி பெறலாம். பிரச்சனை கண்டு பயந்து ஓடுறது, வேகத்துவம் தௌஹீதா வேணாம், நான் நடுநிலையா இருந்துக்கிறேன்னு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. போகக்கூடாது. காற்றை எதிர்த்தான் பட்டங்கள்லாம் மேல மேல போயிட்டு இருக்கு. இந்த செல்வத்தை விரும்பக்கூடியவர்கள் நினைக்கணும், மரணம் வரைத்தான் இந்த சொந்தங்கள் செல்வங்கள் எல்லாம். சொந்தங்கள் கபஸ்தாவதான் வரும். வீடு வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் எதிர்ப்பார். கடைசி வரை யாரும் இல்லை. கடைசி வரை நாம் கூட வர்றது நாம் செய்த நல்ல அமல்கள்.
ஓரிரை கொள்கையில் உறுதிமிக்க மக்களாக நாம் இருக்கணும். இன்னைக்கு கண்கூட அல்லா ரபில் ஆலமீன் காண்கிறான். பலஸ்தீன் மக்களை பாருங்க, அவருடைய கஷ்டத்தை உணருங்கள். கண் முன்னால் கணவன் கொல்லப்படுகிறான், கண் முன்னால் மனைவி கொல்லப்படுகிறார், பச்சிலன் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், உறவினர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த மக்கள் மரண பயமே இல்லாமல் வாழக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு வளர்ச்சியும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போல இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. போன மாசம் பாருங்க, சரியான மழை பெய்ஞ்சு கூடாரத்துல வாழக்கூடியவர்கள் உள்ள தண்ணி, பிள்ளைகள் தூங்க வைக்க முடியல. அவ்வளவு கஷ்டத்தையும் அந்த மக்கள் இணை வைக்கும் பக்கம் போனது பாக்குறோமா இல்லையா? ஆக நாமளும் அதே மாதிரி உறுதி இருக்கணும். நமக்கும் அது மாதிரி நிலைமை ஏற்படாதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரை நன்மையான காரியங்களை செய்து இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தால் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் நமக்கு தூசி மாதிரி போயிடும். கொள்கை இல்லாதவர்கள் வெறும் கரண்டிய கட்டில போட்டு ஆட்டுவாங்க. ஆனா நாம ஏகத்துவங்கிற கொள்கையை உள்ளவர்கள் வெறும் கரண்டி இல்ல, கரண்டி நிறைய என்ன இருக்கு, நிதானமா தான் ஆட்டணும். ஏகத்துவம்ங்கிற கொள்கை உள்ளவர்கள் பொறுமையை மேற்கொள்ளணும். ஆகையினால இந்த கொள்கையில் நாம் உறுதிமிக்கவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் எண்ணியமாக்கி கடைசி வரை ஏகத்துவ கொள்கையில் நிலைத்து நின்று இந்த உலகத்தின் நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மகளாக இருக்கக்கூடிய என்னுடைய இந்த உரையை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.